ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. அட்மிஷன் க்ளோசஸ் ஆன் 12th டிசம்பர். தொடர்புக்கு 7338242242. மாநகராட்சியினுடைய அனைத்து அலுவலர்களே, பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகராட்சி சார்பாக நடக்கின்ற இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சியிலே பங்கேற்று ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் பணி நிறைவு பெற்ற 17 பணிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பதிலும் ரூபாய் 280 கோடி மதிப்பீட்டிலான 500 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதிலும் 600 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குவதிலும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். சமீபத்தில் சென்னையில் 2 முறை பெருமழை வந்துச்சு, ஒரு புயலும் அடிச்சது. இந்த 2 இயற்கை சீற்றத்திலையும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் நம்முடைய கழக அரசு சிறப்பாக செயல்பட்டது. அதற்கான அமைச்சர் நேரு அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் சென்னை மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தலைவர் அவர்கள் முதல்வர்கள் எப்பொழுதுமே சொல்வார்கள், அந்த நேரு அவர்களிடத்தில் ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் அந்த ஏற்கனவே 50% வெற்றி என்று. அதன்படி அந்த மழை நேரத்தில் சிறப்பாக செயல்படுவதற்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள் மிகச் சிறப்பாக பணிகளை மேற்கொண்டு பாதிப்புகளை தவிர்த்தீங்க. அதற்கு என்னுடைய பாராட்டுகளை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையாலே நம்ம எல்லாருக்கும் மனசில் வர்ற ஒரு வாக்கியம் என்னன்னா, வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய வாழ்க்கை தரத்தையே ஒரு நகரம் உயர்த்தி இருக்கு. சென்னை பட்டணம் அப்படின்ற ஒரு கிராமம் இன்னைக்கு எல்லாருக்குமான மாநகரமாக மாறி இருக்குன்னா அதற்கு பின்பு ஒரு வரலாறு இருக்கு. இந்த வரலாறுக்கு பின்னாடி தவிர்க்க முடியாத பெயர்களும் இருக்கு. அந்த பெயர்கள் தான் முத்தமிழர் கலைஞர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வச்சார். அவருடைய தம்பி முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் நம்முடைய மாநகருக்கு சென்னைன்னு பெயர் வச்சார். சென்னையோட வளர்ச்சிக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி நம்முடைய கழக அரசு ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். சென்னையில் முதல்ல மேம்பாலத்தை கட்டியது கலைஞர் ஆட்சி காலத்தில் தான். முதல் மேம்பாலம் மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மேம்பாலங்களே நம்முடைய கழக ஆட்சியில் கட்டப்பட்ட மேம்பாலங்கள் தான். சென்னையில் டைடல் பார்க் மற்றும் ஐடி கார்னர் கொண்டு வந்து ஐடி துறையில் சென்னையில் முதன்மை மாநிலமாக்க வழி செய்தது நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான். சென்னைக்கு செம்மொழி பூங்கா, மெட்ரோ ரயில் போன்ற பல திட்டங்களை கொண்டு வந்ததும் நம்முடைய கழக அரசு தான். எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியுடைய அடிப்படை போல சென்னை எல்லோருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. சென்னையோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக இருந்தவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சிங்கார சென்னைக்கு பிறகு முதலமைச்சருடைய சிங்கார சென்னை 2.0 என மாபெரும் கனவு தற்போது சாத்தியப்பட்டு வருகின்றது. குறிப்பாக சென்னையுடைய சீரான வளர்ச்சியை உறுதி செய்ய வடசென்னை வளர்ச்சி திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 6000 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு, பழமை வாய்ந்த கட்டிடங்கள் புனரமைப்பு, சுகாதார கட்டமைப்பு மேம்பாடு, நகரினுடைய பசுமை பரப்பு பாதுகாப்பு, நீர்நிலைகள் புனரமைப்பு, நிலத்தடி நீர் சேமிப்பு, சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கைன்னு பல விஷயங்கள் இன்னைக்கு சென்னையில் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஹாப்பனிங் சிட்டி அப்படின்ற ஒரு சொல் வார்த்தை ஆங்கிலத்தில் உண்டு. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு சென்னை ஒரு ஹாப்பனிங் சிட்டியாக மாறிட்டு இருக்கு. மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தனக்குள்ள சென்னை வச்சிருக்கு. மக்கள் வாக்கிங் போகிறதுக்கான வசதிகள், உடற்பயிற்சி கூடங்கள், பூங்காக்கள் அப்படின்னு பல இடங்களில் அமைச்சிருக்கிறோம். குழந்தைகள் விளையாட சூழல், பிள்ளைகள் விளையாட்டு பயிற்சி எடுப்பதற்கான வாய்ப்புன்னு எல்லாம் இன்னைக்கு ஒரே இடத்துல கிடைக்குது. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் 1012 பணிகள் ரூபாய் 901 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டங்களின் தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு வேளச்சேரி தாம்பரம் பிரதான சாலையில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் பகுதி மற்றும் கண்ணகி நகர் ஆகிய இடங்களில் 2 புதிய பூங்காக்கள் திறக்கப்பட்டிருக்கு. எழில் நகர், கண்ணகி நகர் மற்றும் அம்பத்தூர் உள்ளிட்ட 8 இடங்களில் புதிய விளையாட்டு திடல்கள் திறக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒட்டுமொத்தமாக 17 பணிகள் ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரூபாய் 280 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 493 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. சென்னையில் 225 குளங்கள் ஏற்கனவே இருக்கிற நிலைய மேலும் புதுசாக 41 குளங்களை உருவாக்கும் பணிகளில் மாநகராட்சி ஈடுபட்டிருக்கு. நீர்நிலைகள் சீரமைப்பில் கவனம் செலுத்தியதன் காரணமாகத்தான் சமீபத்தில் 15 சென்டிமீட்டர் மழை பெஞ்சும் பெரிய பாதிப்பு ஏற்படலை. மழைநீர் வடிகால்களை சீர் செஞ்சு மழைநீர் தேங்குவதை தடுப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் அந்த தண்ணீரை தேக்கி நிலத்தடி நீரை உயர்த்தும் அந்த கவனத்தையும் நாம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த மாதிரியான பணிகள் மூலமாகவே இந்த ஆட்சியினுடைய நோக்கம் என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இன்னும் சென்னையை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம் அனைவருடைய ஒரே எண்ணம். இன்றைய நிகழ்ச்சி மூலமாக
பெருநகர சென்னை மாநகராட்சியில் பணிபுரிந்த பணியிடை காலமான அலுவலர்கள் பணியாளருடைய குடும்பத்தின் துயர் துடைக்கும் விதமாக 106 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் ஆணை வழங்கப்பட இருக்கு. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் 847 வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கி இருக்கின்றோம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட சுகாதார மையங்களில் மருத்துவ அலுவலர்கள், சிறப்பு மருத்துவ அலுவலர்கள், மருத்துவசார் பணியாளர்கள் மற்றும் 453 பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணி நியமன ஆணையை இன்னைக்கு வழங்க இருக்கின்றோம். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிங்கார சென்னை 2.0 மக்களுக்கானது, எல்லோருக்குமானது, எல்லோரையும் உள்ளடக்கியதுதான். ஆகவே எல்லோரும் இணைந்து சென்னையை இன்னும் பல உயரங்களுக்கு எடுத்துச் செல்வோம்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.